Welcome to VL Academy. In the video, amalgamation, absorption and external reconstruction chapter other exercise problem number 7 நம்ம பார்க்க போறோம், which is in page number 10.127 and 10.128. ஸோ இந்த சாப்டரை பொறுத்தவரை டிபென்ச்சர் அப்படிங்கிறது வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த 10% நம்ம 12% மட்டும்தான் போடுவோம். டிபென்ச்சர் சாப்டர்னு ஒன்று இருக்குது, அதில் தான் நம்ம இந்த சேஞ்ச் ஆஃப் பர்சன்டேஜ் கூடிய இம்பாக்ட் எல்லாம் வரும். பட் இது வந்து பேலன்ஸ் ஷீட் மட்டும்தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால் இந்த பர்சன்டேஜை மட்டும் நம்ம மாற்றி எழுதினா போதும். ஒரு இல்லஸ்ட்ரேஷனில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து அங்கே 8% இருந்தது இங்கே 5%ன்னு போட்டிருக்க ஆன்சரில். பட் அது மைட் பி அ டைப்பிங் எரர், ஆனால் அது 5% கரெக்டான இது கிடையாது. ஓகே, அது ஐ டோன்ட் நோ விச் இல்லஸ்ட்ரேஷன் இஸ், பட் அதை நான் பார்த்தேன்னா ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நவ் நம்ம இந்த ப்ராப்ளம்குள்ளே போகலாம். அண்ட் ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ் ஆஃப் delimited is to be continued. ஸோ கண்டினியூ பண்ணுற பட்சத்தில் அது அகெயின் என்ன சொல்கிறது, சி லிமிட்டடோடு வரும். ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ்னு சொல்லி 5,000 நம்ம சி லிமிட்டட் கீழேயும் போடுவோம் ஆஃப்டர் அமால்கமேஷன். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா பேலன்ஸ் ஷீட் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விதமான பேலன்ஸ் ஷீட் நம்ம
அண்ட் அமால்கமேஷனை பொறுத்த வரையும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரிங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங்கஸ் நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது. அதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து இன்னொரு பிஸ்னஸோட சேர்றதா இருந்தாலும் அந்த விற்கிற பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத தெரியணும். ஸோ இந்த வேல்யூக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா அது ப்ராஃபிட்டபிளாக இருக்குமா அப்படிங்கிறது பர்ச்சேசிங் கம்பெனி டிசைட் பண்ணணும். ஓகே, ஃபார் தட் பர்பஸ் ஆல்சோ தே நீட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அதே மாதிரி மர்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் ரெண்டு பேரும் வந்து அவங்களோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெஷினரி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க அதோட மெஷினரி வந்து 1 lakh வருவாங்க அப்படின்னு. பட் ஆனால் எந்த கம்பெனி மர்ஜ் ஆகுறாங்களோ இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க இது 1 லட்சம்லாம் வராதுங்க, 80,000 தான், மேக்ஸிமம் ஒரு 85,000 போடலாம் அப்படின்னு சொல்லி நெகோஷியேட் பண்ணி ஃபைனலாக கொண்டு வர பேலன்ஸ் ஷீட்டு தான் இப்போ இந்த கொஸ்டினில் காமிச்சிருக்கிற பேலன்ஸ் ஷீட். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா as we have seen in the adjustment 5,000 equity shares of ₹10 each 50,000 கொடுக்குறாங்க. அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து 2,000 equity shares of ₹10 each, அது 20,000. ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70,000. பட் இவங்க வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாங்க, 60,000 rupeesக்கு தான் வாங்குறாங்க. ஸோ எக்ஸஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஓவர் ஷேர் கேபிட்டல் வந்து 10,000 rupees. இந்த எக்ஸஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, இதை வந்து ரிசர்வ்ஸில் வச்சுருப்பாங்க. 70,000 ரூபாய் வர்த் உள்ள ஒரு பிஸ்னஸை வந்து 60,000க்கு வாங்குறாங்கன்னா 10,000 ரூபாய் லாபம் தானே, அந்த 10,000 ரூபாவை வந்து ரிசர்வ்ல வச்சுருப்பாங்க. ஓகே, அதுதான் நம்ம இங்கே தனியாக காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்கான ஒர்க்கிங் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ ஷேர் கேபிட்டல்னு எடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி சி லிமிட்டெடில் வந்து 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது ஆஃப் ₹10 each, அது வந்து 1 lakh rupees. டி லிமிட்டெடுக்கு வந்து சி லிமிடெட் எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் 5,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அது 50,000 rupees. அண்ட் அகெயின் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் டி லிமிடெட், அதாவது செல்லிங் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இங்கே சி லிமிடெட் வந்து 2,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் 20,000 rupees. திரும்ப சி லிமிட்டடோட ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் சி லிமிடெட், தட் இஸ் 50,000 rupees. ஓகே, ஸோ இப்போ ஆல் டுகெதர் ஷேர் கேபிட்டலோட வேல்யூ வந்து 2,20,000 rupees. இப்போது என்ன அப்படின்னா ஜென்ரல் ரிசர்வ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அதில் ஜென்ரல் ரிசர்வ் ஆஃப் சி லிமிடெட் வந்து 40,000 rupees. டி லிமிட்டடாக ஆல்ரெடி 10,000 rupees இருக்குது. ஸோ அது ரெண்டையும் டோட்டல் பண்ணுறப்ப 50,000 rupees. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எக்ஸஸ் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அதையும் நம்ம ரிசர்வுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப இங்கே நீங்கள் கேட்கல இது ஏன் மேம் நம்ம லெஸ் பண்ணணும், இதுவும் ரிசர்வ் தானே அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி இங்கே எக்ஸஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அப்போ வந்து டி லிமிட்டடோட ஜென்ரல் ரிசர்வ் அந்த 10,000 நாம் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அப்படி வாங்குறப்ப இந்த 10,000 அந்த ஜென்ரல் ரிசர்வில் நம்ம டிடெக்ட் பண்ணி காமிப்போம். ஓகே, உங்கள் ரிசர்வில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டிடெக்ட் பண்ணி காட்டணும். ஸோ அப்படி காட்டுறப்போ வில் கெட் 40,000 rupees. ஸோ அந்த 40,000ஓட இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ் ஆஃப் டி லிமிடெட், அதுவும் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் கண்டினியூ ஆகுது அப்படின்னா நாம் அதை வந்து பர்ச்சேசிங் கம்பெனியோட அதை ஆட் பண்ணி காமிக்கணும். ஸோ அதனால் இங்கே நம்ம ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ் ஆஃப் டி லிமிடெட் 5,000 நாம் இங்கே போட்டிருக்கோம். ஸோ டோட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸஸ் 45,000 rupees. Next one is non-current liabilities or long-term borrowings. அது வந்து debentures. So debentures வந்து என்னென்னா அப்படின்னா சி லிமிட்டெடில் வந்து 10% debenture of ₹100 each, அது வந்து 1 lakh rupees. அது டி லிமிட்டெடில் வந்து debentures பார்த்தீங்க அப்படின்னா that is debenture is 15,000 rupees. ஸோ அந்த 15,000 rupees வேல்யூ அப்படியே தான் இருக்கும். பட் பர்சன்டேஜ் ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் சேஞ்ச் ஆகுது 12%. ஓகே, அது வந்து சி லிமிட்டட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த சேஞ்ச்டு பர்சன்டேஜை தான் இங்கே காமிக்கணும். தட் இஸ் 12% debenture of ₹100 each of D limited, that is 15,000 rupees, total 1,15,000 rupees. அடுத்தது கரண்ட் லைபிலிட்டிஸில் வந்து கிரெடிட்டார்ஸ். இங்கே எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால முடிஞ்ச அளவு ப்ரிசைஸாக காட்டுறதுக்காக நான் சி லிமிட்டட் டி லிமிட்டட்னு மென்ஷன் பண்ணாமல் ரெண்டையும் நான் டோட்டல் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் காலமில் போட்டிருக்கேன். தட் இஸ் 1,20,000 rupees. அடுத்தது வித் திஸ் லைபிலிட்டி இஸ் ஓவர். அடுத்தது வந்து அசெட்ஸில் வந்து ஃபிக்ஸட் அசெட் ஆர் நான் கரண்ட் அசெட்ஸ்.
அதுவும் C&D லிமிட்டடோடது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இந்த ப்ராப்ளமில் வந்து அவங்க டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஃபிக்ஸட் அசெட் கரண்ட் அசெட்ஸ்னு. அதனால நம்ம அந்தந்த சப்ஹெட்டிங்க்கு கீழே நம்ம அதை அப்படியே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ C&D லிமிட்டடோட ஃபிக்ஸட் அசெட்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,50,000 plus 75,000, that is 4,25,000 rupees. And current assets of C&D limited வந்து 50,000 plus 25,000, that is 75,000. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணணும் இந்த டோட்டல் எல்லாமே. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ், அதாவது லைபிலிட்டி சைடில் வந்து ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், அது 2,20,000 rupees நம்ம கண்டுபிடிச்சது. அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இஸ் 45,000. அண்ட் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,15,000 rupees. அண்ட் ஒர்க்கிங் நோட் நம்பர் 4, that is current liabilities, that is 1,20,000 rupees. All together 5 lakhs. அசெட்ஸில் வந்து நான் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் அசெட்ஸ், அது வந்து ஒர்க்கிங் நோட் நம்பர் 5 and 6, that is 4,25,000 and 75,000 rupees. அதை டோட்டல் பண்ணாலும் will get 5 lakh rupees. Therefore, assets and liabilities has been balanced in the amalgamation in the nature of merger. So இது ரெண்டும் merge ஆகிற பட்சத்தில் நமக்கு பேலன்ஸ் ஷீட் இப்படி தான் வரும். பட் இதை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்ததான் என்னென்னா கேபிட்டல் ரிசர்வ் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் இன் கேஸ் ஆஃப் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டோட்டல் அசெட்ஸ் ஆஃப் டி லிமிடெட் வந்து 1 lakh rupees. அதில் வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் டி லிமிடெட் அது ரெண்டையும் லெஸ் பண்ணோன்னா வில் கெட் 75,000 rupees. இது வந்து நம்ம நெட் அசெட் மெத்தடில் நாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ தி 75,000 இஸ் தி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் of D limited in the case of purchasing, amalgamation in the nature of purchase. அதில் வந்து purchase consideration is 75,000 rupees. But இங்க consideration payable to equity shareholders and preference shareholders எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70,000 rupees. So balance 5,000 வந்து capital reserve. Okay. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாம் போக நமக்கு கிடைக்கிறது 75,000 rupees. பட் ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், 70,000 rupees கொடுத்து தான் நாம் இந்த பிஸ்னஸை வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ பேலன்ஸ் 5,000 rupees அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கு. அதை வந்து நம்ம கேபிட்டல் ரிசர்வ் அப்படிங்கிறது இதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுருப்போம். ஓகே, ஸோ அதுதான் நாம் இப்படி கண்டுபிடிக்கணும். அகெயின் வி ஹாவ் டு டூ தி ஒர்க்கிங் நோட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இன் பேலன்ஸ் ஷீட். அதில் வந்து ஷேர் கேபிட்டல் அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ரிசர்வ் 5,000யும் நாம் சேர்க்கணும். அதாவது இன் கேஸ் ஆஃப் பர்ச்சேஸில் மட்டும் நம்ம கேபிட்டல் ரிசர்வ் வந்து ஆட் பண்ணோன்னா வில் கெட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வேல்யூ இஸ் 50,000 rupees. அதே இது இந்த கேஸ் ஆஃப் மர்ஜரில் வந்து வி காட் 45,000. இங்கே கேபிட்டல் ரிசர்வ் 5,000 ஆட் பண்ணதுனால நமக்கு 50,000 rupees கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இனி ஒர்க்கிங் நோட்ஸ் எதுலேயுமே சேஞ்சஸ் கிடையாது. பட் ஆனால் நம்ம இன்னொரு சப்ஹெட்டிங் வந்து நம்ம தனியாக கொடுக்கணும். தட் இஸ் அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அதே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேபிட்டல் ரிசர்வ் 5,000 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து லைபிலிட்டி சைட் நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கீழே ஆட் பண்ணியிருப்போம். அப்போ இங்கே அசெட் சைட் வந்து அந்த 5,000 rupees லேக் ஆகும் இல்லையா. ஸோ அப்படி அந்த இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இல்லை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நாம் போடுறது தான் இந்த அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ அது அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 5,000 நாம் இதோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ நாம் இப்போ பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டில் போட்டோம்னா equities and liabilities கீழே shareholders fund is 2,10,000 and reserves and surplus 50,000 and non-current liabilities 1,15,000 rupees and current liabilities 1,20,000 rupees. So total is 5,05,000 rupees. அடுத்தது non-current assets சைட் பார்த்தீங்கன்னா அதே வேல்யூ தான் 4,25,000 and current assets is 75,000 and amalgamation adjustment அப்படின்னு சொல்லி working note number 7 நம்ம போட்டோம் இல்லையா, அது வந்து 5,000 rupees. So total is 5,05,000 rupees. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.